வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? திருச்செந்தூர் வந்து கொஞ்சம் தள்ளி குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற முத்தாரம்மன் கோயில் தாங்க வந்திருக்கோம். இங்கே ஈஸ்வரன் பேர் வந்து ஞானமூர்த்தி ஈஸ்வரர், அம்மனுக்கு பேர் முத்தாரம்மன். ரெண்டு பேரும் பக்கத்தில் ஒரே பீடத்தில் உட்காந்த மாதிரி நம்ம காட்சி தராங்க. யூஸ்வலாக நம்ம வந்து ஈஸ்வரனை லிங்கமாக தான் பார்ப்போம் இல்லைங்களா, இங்கே உருவமாக பார்க்குறோம். ஈஸ்வரன் மீசையோடு உட்காந்துட்டு இருக்க மாதிரி, அம்மா வந்து பல்லு நல்லா தெரியுது. இதுவும் மீசையோ அப்படி உத்து பார்த்தா கோரப்பல் மாதிரி வச்சுருக்காங்க. அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே முத்தாரம்மன் சொல்கிறாங்க. ஆசையாக எல்லோரும் பார்த்து முத்தாள் அம்மனும் கூப்பிட்றாங்க. இங்கே வந்து தசரா பண்டிகை ரொம்ப விசேஷமாக நிறைய பேர் வேஷம் போட்டு விரதம் இருந்து காப்பு கட்டிலாம் வந்து விரதம் இருக்கிறாங்க. நான் இதான் முதல் தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. நீங்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முத்தாரம்மன் ஏன் பேர் வந்தது, எனக்கு அங்கே போட்டிருந்ததை படித்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. முத்து தானே, தூத்துக்குடினாலே முத்து தானேங்க. முத்து ஃபேமஸ்ஸு. அந்த பாண்டிய மன்னர்கள்லாம் முத்தை குவிச்சு வச்சு அதே ஒரு அதில் காட்சி கொடுத்ததுனால முத்தாரம்மன் பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அம்மன் நோய்களை நம்ம முத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த முத்துக்களை இறக்கக்கூடிய இந்த அம்மனுக்கு முத்தாரம்மன்னு பேருங்க. எப்போ முன்னே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். குலசேகரப்பட்டினத்தில் தசரா பண்டிகை ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வந்து காப்பு கட்டி விரதம் இருந்து வேஷம் போட்டுட்டு இந்த அம்மா வந்து பார்க்குறாங்க. அதை நம்ம நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நான் இந்த தடவை ஃபஸ்ட் தடவை வந்திருக்கேங்க. ஒரு கிராமத்து கோயில் பாண்டி முனி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான கோயிலுக்கு வந்தால் ஒரு மன திருப்தி கிடைக்கும். சொந்த வீட்டுக்கு வந்தால் ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேங்க. திருச்செந்தூரில் முருகரை பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இங்கே வந்து பாருங்கள். நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் குலசை இல்லைன்னா குலசேகரப்பட்டினம் இல்லை உடன்குடி அப்படின்னு போட்டிருக்க பஸ் ஏறினீங்கன்னா ஒரு 30 to 35 மினிட்ஸில் இந்த கோயிலாண்ட கொண்டு வந்து விட்டுறாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம நடந்து வந்தோம்னா ஊருக்குள்ளே கோயில் இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.